செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சியில் தூய்மை பணி மேற்கொள்ளும் பணியாளர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தருவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் தூய்மை பணியாளர்கள் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் வெறும் கைகளால் குப்பைகளை அள்ளும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இதுகுறித்து சமூக அலுவலர் ஒருவர் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகன் அறக்கட்டளை மூலமாக பல்வேறு உதவிகள் செய்து வருகிறார். இந்நிலையில் சீர்காழி அருகே சூரக்காடு பகுதியில் வசித்து வரும் குரங்குகள் தண்ணீரின்றி தவித்து வருவதை அறிந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகன் அப்பகுதிக்கு சென்று தண்ணீர், வாழைப்பழம், சோளக்கருது உள்ளிட்ட உணவுகளை குரங்குகளுக்கு வழங்கி அவற்றின் பசியை தீர்த்து வருகிறார். மேலும் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவளிக்க பலரும் முன்வர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள கலைஞானபுரம் கடற்பகுதி வழியாக இலங்கைக்கு பீடி இலைகள் கடத்தப்படுவதாக கியூ பிரான்ச் பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இன்று அதிகாலை கலைஞானபுரம் கடல் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட கியூ பிரிவு போலீசார் அங்கு நின்றிருந்த ஒரு லோடு வேனை சோதனை செய்தனர். அதில் இலங்கைக்கு படகு மூலம் கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த 1300 கிலோ எடை கொண்ட 40 பீடி இலை பண்டல்கள் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த கடத்தல் தொடர்பாக லோடு வேன் ஓட்டுநர் சூரியகுமார் என்பவரை கைது செய்து கியூ பிரான்ச் பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்ததன் காரணமாக குற்றாலம் மெயின் அருவிகளிலும் தண்ணீர் கொட்டியது. இதில் சுற்றுலாப் பயணிகள் ஆனந்தமாக குளித்து சென்றனர். தமிழ்நாட்டில் வெப்பச்சலனம் காரணமாக பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் சீர்காழி, கொள்ளிடம், புத்தூர், தைக்கால், ஆச்சாள்புரம், நல்லூர், திருவெண்காடு, வைத்தீஸ்வரன் கோவில், திருவாலி, திருநகரை உள்ளிட்ட பகுதியில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடியில் கனிஷ்கா தற்காப்பு கலை அகாடமி சார்பில் ஜிம்னாஸ்டிக் மற்றும் கராத்தே விளையாட்டுக்கான கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி முகாமில் ஜிம்னாஸ்டிக் பயிற்சியாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பயிற்சிகளை வழங்கினார். பயிற்சி முகாம் நிறைவில் பள்ளி மாணவ மாணவிகள் கராத்தே மற்றும் ஜிம்னாஸ்டிக் செய்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு கேடயம் பரிசாக வழங்கப்பட்டது. சிறப்பு கோடைகால பயிற்சி முகாம் கராத்தே மற்றும் ஜிம்னாஸ்டிக் பயிற்சி முகாம் வச்சிருந்தோம். அதுல தொடர்ச்சியா 10 நாள் தொடர்ந்து பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்குறதுக்காக இன்னைக்கு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். டீம்ஸாக மாணவ மாணவிகள் பெற்றோர்கள்லாம் கலந்துருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துருந்தாங்க. அதுல ஒரு 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு பரிசு வழங்கியிருக்கோம். கராத்தே மற்றும் ஜிம்னாஸ்டிக் சிறப்பா இந்த 10 நாள் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்காக இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். எவ்ரி இயர் பண்ணுவோம். ஸோ இந்த இயர் அதை நல்லா மாணவர்கள் நல்லா ஆர்வமுடன் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே மல்லனம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றுபவர் சீனிவாசன். இவர் தும்மலப்பட்டி ஊராட்சியில் உள்ள இல்லம் தேடி மருத்துவம் பிரிவில் தற்காலிகமாக பணியாற்றும் சரண்யா என்ற செவிலியருக்கு பணியின் போது பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் தனது விருப்பத்துக்கு இணங்காவிட்டால் பணியிலிருந்து விலக்கி விடுவதாகவும் சீனிவாசன் மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சரண்யா தற்கொலைக்கு முயன்றுள்ளதாக கூறப்படுகிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட அவர் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து சரண்யா அளித்த புகாரின் அடிப்படையில் அரசு மருத்துவர் சீனிவாசனிடம் விசாரணை மேற்கொண்ட வத்தலகுண்டு காவல்துறையினர் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். செவிலியர் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் அரசு மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகரில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு விபத்து தொடர்ந்து நடைபெறுவது வருத்தமளிப்பதாகவும் பட்டாசு விபத்து குறித்த எந்தவொரு கவனமும் செலுத்தாமல் மோடி அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் பட்டாசு விபத்தால் உயிரிழப்பு இல்லாமல் இருப்பதற்கான ஆராய்ச்சி மீண்டும் தொடங்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கூறினார். சிவகாசி பட்டாசு விபத்து தொடர்கிறது. இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த மத்திய அரசு தொடர்ந்து
பட்டாசு விபத்துக்களை பற்றி எந்த ஒரு கவனமும் செலுத்தாத ஒரு அரசாக மோடி அரசு தொடர்கிறது. டாக்டர் மன்மோகன் சிங் அரசு இருக்கும் பொழுது சிக்ரியில் விஞ்ஞானிகளோடு சேர்ந்து பட்டாசு தொழிலை விபத்தில்லாத பட்டாசாகவும் உயிரிழப்பில்லாத பட்டாசு தொழிலாக மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சியை எடுத்தார். அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது மோடி அரசால். இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமையும் பொழுது அந்த முயற்சி மீண்டும் தொடங்கப்படும். பட்டாசு விபத்துக்களை தடுத்து பட்டாசு விபத்தை மேம்படுத்துகின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான தொழில்களாக இருக்கின்ற பட்டாசு தொழிலை காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படும். ஒவ்வொரு உயிரிழப்பும் மிக மிக கவலை அளிக்கிறது. உழைக்கின்ற மக்களுடைய உயிர்களை இழக்கின்ற ஒரு தொழிலாக இந்த தொழில் மாறக்கூடாது. இந்த தொழிலை காக்க வேண்டும். அதே நேரத்தில் உழைக்கின்ற மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் பாதுகாப்பான பட்டாசாகவும் மாற்ற வேண்டும் என்பதிலே இந்தியா கூட்டணியுடைய அரசு மிக தெளிவான முடிவுகளை எடுக்கும். அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க மற்றும் பல்வேறு பணிகளுக்காக வரும் பொதுமக்களின் தாகம் தீர்ப்பதற்காக அலுவலக வளாகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் பந்தலை இன்று காலை மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் தற்போது வெளியான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் பாடவாரியாக 100 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் புவனகிரி ஊழல் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் சரவண ஜான்சிராணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஊழல் எதிர்ப்பு இயக்க தலைவர் குணசேகரன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஏசிபி ரத்ன சுப்பிரமணியன், வார்டு கவுன்சிலர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் தேர்வில் பாடவாரியாக 100 மதிப்பெண் பெற்ற 11 மாணவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கப்பட்டது. சென்னை மாதவரம் பால்பனை பெரிய சேக்காடு கிருஷ்ணப்பன் தெருவை சேர்ந்தவர் ஜெகநாதன். மணலி மார்க்கெட்டில் சிறுதானியங்கள் விற்கும் கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி லோகேஸ்வரி. இவர்களுக்கு காவியா என்ற 13 வயது மகள் உள்ள நிலையில் ஜெகநாதனுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டுவதற்காக கடன் வாங்கியிருந்ததாகவும் அந்த கடனை அடைக்க முடியாமல் திணறிய அவர் மேலும் பலரிடம் கடன் வாங்கியுள்ளார். இந்நிலையில் அவருக்கு வியாபாரத்தில் போதிய வருவாய் இல்லாததால் கடனை முழுமையாக அடக்க முடியாமல் தன் குழந்தையின் படிப்பு மற்றும் குடும்ப செலவுகளை பராமரிக்க முடியாமல் சிரமப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் காலை இவரது வீடு வெகு நேரமாகியும் திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டை உடைத்து பார்த்தபோது வரவேற்பு அறையில் ஜெகநாதன் மற்றும் அவரது மனைவி லோகேஸ்வரி ஆகியோர் இருவரும் மின்விசிறியில் தூக்குமாட்டி தொங்கியபடி இறந்து கிடந்துள்ளனர். அதேபோல் படுக்கை அறையில் இவர்களது மகள் காவியாவும் இறந்து கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து மாதவரம் பால்பனை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 3 பேரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 5 தினங்களாகவே சேலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை வேளையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தற்போது சேலம் மாநகர பகுதியான 5 ரோடு, புதிய பேருந்து நிலையம், அஸ்தம்பட்டி, ஏற்காடு, அயோத்தியப்பட்டினம், வாழப்பாடி, எடப்பாடி, மகுடஞ்சாவடி, ஓமலூர், ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி அருகே உள்ள குளத்தூர் வீரபாண்டியபுரத்தில் குறுக்கு சாலையைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் குடோன் வைத்து அதில் உளுந்து, பாசிப்பயிறு, கம்பு, புல் ஆகிய உணவு தானியங்களை மொத்தமாக வாங்கி சேமித்து வைத்து பின்னர் அதனை விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் சந்திரன் தனது குடும்பத்தினருடன் 1 மாதத்திற்கு முன்பு வெளியூர் சென்றுள்ளார். இந்நிலையில் சந்திரனின் குடோனின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் இதுகுறித்து சந்திரனுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பின்னர் அவர் குளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முத்துக்குமாரசாமிபுரத்தை சேர்ந்த மாரியப்பன், வெள்ளதுரை, பெருமாள் சாமி ஆகியோர் இணைந்து குடோன் பூட்டை உடைத்து உணவு தானிய மூட்டைகளை திருடி தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 80,000 ரூபாய் மதிப்புள்ள 12 மூட்டை உளுந்து, 2 மூட்டை பாசிப்பயிறு ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை எண்ணூர் காமராஜ் நகரை சேர்ந்தவர் முகமது நாசர். இவரது மகன் முகமது நபில். இவர் தற்போது 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரியில் சேருவதற்காக காலை தனது இல்லத்திலிருந்து எண்ணூர் ரயில் நிலையம் வந்துள்ளார். அப்போது சென்ட்ரல் ரயில் நிலையம் வழியாக ஆவடி செல்வதற்காக நடைமேடையில் நின்றிருந்த ரயிலில் ஏறி அமர்ந்த நிலையில் அந்த ரயில் கும்மிடிப்பூண்டி வழித்தடம் பொன்னேரி செல்வதை அறிந்த அவர் உடனடியாக ரயிலை விட்டு இறங்க முயற்சித்துள்ளார். அப்போது நடைமேடையின் இடைவெளியில் விழுந்து உடல் நசுங்கி அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கொருக்குப்பேட்டை போலீசார், ரயில்வே போலீசார் மாணவனின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசு செய்து வருகின்றது. இந்நிலையில் இந்த வருடம் தமிழக அரசின் சார்பில் 6000 பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். அதில் சேலம் மாவட்டத்தில் 114 பேர் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். பயணம் மேற்கொள்ளும் நபர்களுக்கான தடுப்பூசி போடும் முகாம் சேலம் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பகுதியில் செயல்பட்டு வரும் காப்பு காட்டில் ஏராளமான வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றது. இந்நிலையில் தற்போது நிலவும் கோடை வெப்பத்திலிருந்து வனவிலங்குகளை காக்கும் பொருட்டு வன காப்பு காட்டில் போர்வெல் அமைக்கப்பட்டு சோலார் மின்சாரத்தின் மூலம் விலங்கின் வழித்தடங்களில் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டு தண்ணீர் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருகிறது. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள வனவிலங்குகள் ஆதரவாளர்கள் மனிதனின் வாழ்வியலிற்கு உறுதுணையாக இருக்கும் மரம் விலங்குகளை பாதுகாக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா மஞ்சக்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு என்ற தலைப்பில் உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சியினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சண்முகநாதன், கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தனர். வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதா, துணை காவல் கண்காணிப்பாளர் காயத்ரி, சுவாமி தயானந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாளாளர் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். தருமபுரி மாவட்டம் எஸ்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பொன்னுதுரை. இவர் தனது வீட்டில் அவரது குழந்தை மற்றும் தாயுடன் வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அதே கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தெருவில் கஞ்சா போதையில் தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டும் அராஜக செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த பொன்னுதுரை அவரை தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போதை இளைஞர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பொன்னுதுரை வெட்டியதில் அவர் பலத்த காயமடைந்துள்ளார். இதனையடுத்து அவரை மீட்ட கிராமத்தினர் சிகிச்சைக்காக அரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து எஸ்பட்டு கிராமத்தை சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர்.